அன்புக்குரிய நிறுவன ஆசிரியர் பெருமக்கள், அன்புக்குரிய மாணவ செல்வங்கள், உடைய பணிவான காலை வணக்கம். இன்றைக்கு நேரமானது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது. இதில் நாங்கள் அதிகமாக டைம் எடுக்கிறதுக்கு விருப்பம் சற்று குறைவு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குழந்தைகளுக்கு சொந்த எண்ணங்கள், அறிவுகள், நினைவுகள் உதிக்கப்பட வேண்டும். அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வெளிக்கொண்டுவதற்காக மட்டும்தான் இந்த ஒரு கவிதையை, ஒரு சிட்டுக்குருவியை பற்றிய கவிதையை நம்ம எழுத கொடுத்துருந்தோம். குழந்தைங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண வந்திருக்கோம் ஒழிய, இதில் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு பேர் வரணும், புகழ் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில், நோக்கத்தில் இங்கே யாருமே சேரவில்லை, வரவில்லை. இது முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கமானது குழந்தைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்கத்தையும் அந்த எண்ணங்களையும் செயல்களையும் கொண்டு வந்தாவே அந்த நாடானது வளர்ச்சி பாதையில் போகும். சின்ன குழந்தைங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆகவே நமக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிட்டுக்குருவியானது பக்கத்தில் இருக்க குருவியை இப்போ கேட்குதா, எந்த மரம் நல்லா இருக்கு காமி அப்படின்னு சொல்லுதா? இல்லை. அதே போகுது, அதே பறக்குது. வேணுங்கிற தேனை அப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிட்டுக்குருவி அப்படியே காலை அந்த பூவில் வைக்காம, பூவை ஆடாம, பூவை அசையாம, அந்த அதோட அழகுல அழகா அப்படியே தேனை குடிச்சிட்டு அழகா ஓடிடும். அப்ப நாம யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு இல்லாம, ஜாதி மதம் பேதம் இல்லாம, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லாம, நான் படிக்க வந்திருக்கேன், நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நான் படிக்கிறேன், இந்த பந்தம் அவ்வளவுதான் முடிஞ்சுது. அது நான் நல்லா படிச்சு மேலே வரணும். we have to stand in our own leg. என்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு எந்த ஒரு குழந்தை நிற்குதோ அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடும். டீச்சர் சொல்லி கொடுக்கறது, வாத்தியார் சொல்லி கொடுக்கறது, அப்பா அம்மா சொல்றது, போறது வரதெல்லாம் செகண்டரி தான். எப்படி ஒரு குக்கர்ல அரிசியும் தண்ணியும் போட்டுட்டா அந்த சுய சிந்தனை அப்படிங்கிற அந்த மேலே மூடிய டைட்டா மூடுனா மட்டும்தான் அந்த குக்கர்ல சாதம் சீக்கிரமா வேகும், இல்லைன்னா சாதம் சீக்கிரம் வேகாது. அப்ப அந்த குழந்தைகள் அந்த இதயம் எப்பயுமே அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபயர்னா, நான் எனக்காக படிக்கிறேன், என்னுடைய அப்பாவை விட நான் நல்லா மேலே வரணும், அம்மாவை விட நல்லா மேலே வரணும், அண்ணனை விட மேலே வரணும், என்னுடைய வாத்தியார் படித்ததை விட நான் மேலே வரணும் அப்படிங்கிற ஃபயர் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இருந்தாவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் ஆலமரமாக வளர்ந்து விருட்சமாக மாறிவிடும். இது எல்லாமே என்னன்னு கேட்டா, ஜஸ்ட் 100 மார்க் வாங்கினவர் அறிவாளி இல்லை, 10 மார்க் வாங்கின மாணவன் முட்டாள் இல்லை. இந்த கருத்தை எப்பயுமே எல்லா குழந்தைங்களும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் படிக்க உகந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வசதி இல்லாத குழந்தை படிக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். இந்த சரஸ்வதியோட அனுகிரகம் இருந்தாவே யாரும் நம்மளை காப்பாற்ற தேவையில்லை. நம்ம கையில் வச்சிருக்க பேனா ஒன்று போதும், வாழ்நாள் முழுவதும் நமக்கு சாப்பாடு போடும். டீச்சர் சொல்றாங்களே, வாத்தியார் சொல்றாங்களே அப்படிங்கிறது நம்ம படிக்க தேவையில்லை. அவரவர் வேலையை அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சுட்டா, வாத்தியாரே டீச்சரே நம்மளை குட் மார்னிங் சரண்யா, குட் மார்னிங் சாந்தி, குட் மார்னிங் கோகிலா அப்படின்னு சொல்லுவார்கள். ஐ வாஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட். சொத்து சுகம் எல்லாம் போயிருது, படிப்பதற்கும் வசதி குறைந்து போகிறது. பட் ஒரே ஒரு வில் பவர்,
என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் எழுதி கொடுத்து அவங்க பேனாலேருந்து கொஞ்சம் இங்கை போட்டு எழுதி பழக்கப்பட்டேன். அவருக்கு டிராயிங்கில் கலர் பென்சில் அவங்க பென்சிலை வாங்கி அவங்க நோட்டுக்கு டிராயிங் கலர் பண்ணி கொடுத்து அந்த கலர் பென்சிலில் நான் என்னோட நோட்டில் கலர் அடித்து ப்ரைஸ் வாங்கினவன். ஒரு டிராயிங் போடுறதுக்கு ஒரு டேபிள் இல்லாமல் ஒரு கிறிஸ்டியன் கல்லறை, அந்த கல்லறையில எது நல்லா வளவல்னு இருக்கோ அந்த கல்லறை மேல 4 கல்லை வச்சு டிராயிங் ஷீட்டை வச்சு அதுல டிராயிங் போட்டு விடிய டிராயிங் போட்டு என்ஜினியர் ஆன பர்சன் நான். அப்போ என்னோட மனசுல எவ்வளவு ஃபயர் இருந்திருந்தால் நாம மேல வரணுங்கிற ஃபயர் ஒவ்வொரு நாளும். இன்று நம்ம லேட்டா எந்திரிச்சிட்டோமா, நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, இன்னைக்கு எல்லாரும் நம்ம கீழே தள்ளிடுவாங்க. அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன அப்படியே ஊக்குவிச்சு இதுல என்ன இருக்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? எல்லாரும் அப்படி சொல்றான், இப்படி சொல்றான், அதை சொல்றான், இதை சொல்றான். எல்லா வசதியும் இருந்து ஜெயிக்கிறது வேற, எதுவுமே இல்லாமல் கடலை கடந்து செல்வதுதான் சிறப்பானது. பெரிய போட்டு, ஸ்டீம் போட்டு, அது இது எல்லாம் வச்சு நான் கடலை கடந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் பெரிய பெருமைக்குரியதல்ல. எந்த விதமான வசதியும் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் அவருக்கு ஈக்குவலா நாம போய் நிக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ். ஆகவே இதுல ஏற்றத்தாழ்வுகள் அப்படிலாம் நமக்கு தேவையே இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் திறமை இருக்கு, எல்லா குழந்தைகளுக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஎஸ்சி ஃபெயிலான ஸ்டூடெண்ட் தான் எடுக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டா இவனுக்கு தான் ஷார்ட்கட்ல ப்ரோக்ராம்லாம் எழுத தெரியும். டிஸ்கன்டினியூ பண்ண என்ஜினியர் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆகவே எல்லாரும் இயற்கையாகவே அறிவுள்ள குழந்தைகள், திறமை உள்ள குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே பணம் படைத்தவர் மட்டும்தான் படைப்பாளி இல்லை. பணம் இல்லாமல் வறுமையில் வாடி வரக்கூடிய செம்பருத்தி பூ மட்டும்தான் அதிக நாட்கள் வாடாம இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய வெயில்ல, காட்டுல, மலையில வளரக்கூடிய ஒரு சின்ன செம்பருத்தி பூவை எடுத்து ஒரு சுவாமிக்கு வைங்க பாருங்க, ஒரு வாரம் வாடாமல் இருக்கும். ஆனால் நல்ல தண்ணி வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து நீங்க ஒரு சாமிக்கு போடுங்க, 24 ஹவர்ஸ்ல அப்படியே ஷிங்க் ஆயிரும், வாடிரும். ஸோ அதனால இந்த அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இறைவன் நல்ல யோகத்தை கொடுக்கட்டும். இன்னிலிருந்து ஒவ்வொருத்தரும் மனசுல ஒரு வைராக்கியம், ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். சில சந்தோஷங்கள் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கிண்டல் பண்றது, கேலி பண்றது, விளையாட்டு போறது, விளையாட்டும் வரைமுறைக்கு உட்பட்ட விளையாட்டு, உணவு பழக்க வழக்கமும் வரைமுறைக்கு உட்பட்ட உணவு பழக்க வழக்கம், வார்த்தைகளும் வரைமுறைக்கு உட்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் பேசி நாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம டெவலப் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு 8ஆம் வகுப்புல இருந்தே வந்தோமா 10வது ஸ்டாண்டர்டா உட்காந்துப்போம், 12வது பெரிய ஸ்டாண்டர்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தாண்டிடுவோம். ஸோ அதனால இந்த எக்ஸாம் நேரத்தில் நான் உங்களை அதிகமாக டைம் எடுத்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இன்னொரு நாள் பேசுவோம், ஒரு 3 மணி நேரம் பேசுவோம். ஆனால் அந்த 3 மணி நேரம் பேசும் பொழுது எவர் ஒருவர் கொட்டாய் விடுகிறாரோ அப்பொழுது நான் வார்த்தையை நிறுத்தி விடுவேன். நான் பேசக்கூடிய இடத்தில் தூங்கிட்டு இருக்கிற நபர் கூட என்னன்னு 4 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஸோ அதனால நான் என்னோட கருத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. Yes, Darshan 7th C. K Priyadashini 7th F. K Priyadashini 7th F. Darshan. R Archana 6th B. K Muthu Bhavani 6th B. K Muthu Bhavani
மகா ஸ்ரீராஜன் ஐயா அவர்களை பள்ளிக்கு வருகை தந்ததில் மிக்க பெருமைப்படுகிறோம். நம் பள்ளி மீண்டும் ஒரு புதிய வளர்ச்சி பாதையை காணும் என்ற எண்ணத்தில் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஐயாவுடன் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பள்ளியின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.